வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். உங்கள் யாருக்கெல்லாம் பாஸ்தா பிடிக்கும், நல்ல சத்தான ப்ரக்கோலி சாஸ் பாஸ்தா. இதை ஒரு காம்படிஷனுக்காக செஞ்சோம். இதை நாங்கள் வின் பண்ணோம். இந்த ப்ரக்கோலி சாஸ் வச்சு வேற ஒரு பால் மாதிரி செஞ்சு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு செஃப் சொன்னார். அந்த ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யணும்னு இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புதுவிதமான ரெசிபிஸ் வேணுங்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ரக்கோலி சாஸ் பாஸ்தா. இந்த ப்ரக்கோலி சாஸ் பாஸ்தாவை வச்சு ஒரு டிஷ் பண்ணோம், காம்படிஷனில் வின் பண்ணோம். அதை எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம கொதிக்கிற தண்ணியில் பென்னே பாஸ்தா இல்லை நம்மக்கிட்ட எந்த பாஸ்தா இருக்கோ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதில் உப்புலாம் சேர்த்த வேண்டியதில்லை, இதுலேயே ஏற்கனவே உப்பு இருக்கும். வெந்ததும் நம்ம வடிகட்டிக்கலாம். எப்போவுமே பாஸ்தா 100% குக் ஆகக்கூடாதுங்க. ஏன்னா அது சாஸ்லேயும் வேகும், ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும். ஒரு 80% வெந்தாவே போதும். வெந்துருச்சு, வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரக்கோலி சாஸ் பண்ணோம். அதுக்கு ப்ரக்கோலியை நம்ம இந்த மாதிரி பூவாக பிச்சுட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 10-15 முந்திரி சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அந்த முந்திரி சாஃப்டாகும். நமக்கு சாஸ்க்கு அரைக்க வேணும். அதுக்காக பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஸாக ஆயிடுச்சுன்னு. நான் இதை ஒரு 5 பேர்த்துக்கு செய்கிறேன், அதனால் நிறையாவே செய்கிறேன். இதில் 20 முந்திரி அளவுக்கு போட்டிருக்கேங்க. இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம அப்புறமேட்டும் வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட பால், பூண்டு எல்லாமே சேர்த்து அரைக்கணும். இப்போது ப்ரக்கோலி, முந்திரி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம பால் சேர்த்து அரைக்கணுங்க. தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, பச்சை பாலாக இருந்தாலும் சரிங்க. நல்லா க்ரீம் மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணுங்க. இப்போ நமக்கு ப்ரக்கோலி க்ரீம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பாஸ்தாவை ரெடி பண்ணிடலாங்களா. இப்போது அடுப்பில் நல்ல அகலமான கடாயாக வச்சுக்கலாங்க. ஏன்னா நான் 5 மெம்பர்ஸ்க்கு செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்யணும். அதுக்காக பெரிய கடாயாகவும் எடுத்துக்கிட்டேன். பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக சாட்டே பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ண கேரட் போட்டுக்கலாம். இது நமக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டானாலும் விட்டுடலாம். நமக்கு சிக்கன் சேர்த்துனாலும் சேர்த்திக்கலாம். ஓகேங்களா. நான் வெஜ்ஜு தான் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு நாம் இது கூட மைதா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன். இப்போ மைதா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறையா இருக்குது நமக்கு பாஸ்தா, அதனால் கொஞ்சம் சேர்த்தியே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. மைதா கம்மியாகவும் பால் அதிகமாகவும் இருந்தால் நல்லா க்ரீமியாகவே இருக்கும். அது இல்லாமல் நமக்கு ப்ரக்கோலி க்ரீம் வேறு இருக்குது, அதையும் சேர்த்துனா நமக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ பால் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் இப்போது பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இங்கே காரமே ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த பச்சை மிளகாவில். அதனால் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது கூட ப்ரக்கோலி க்ரீம் சேர்த்துக்கலாம். எல்லா க்ரீமுமே இதோட நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணியே திக்காக தான் இருக்குது. நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்தக்கூடாது, டேஸ்ட் மாறி போயிடும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துலாம், ஏன்னா பாஸ்தாவிலையும் இருக்குது.
இது கூட நம்ம ஆரிகேனோ சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்த வேண்டாம், ஓவரான ஃப்ளேவர் வந்துடும். இட்டாலியன் சீசனிங்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். இது செடார் சீஸ் தான், ஷ்ரெடர் சீஸ் இருக்குது. நல்லா தாராளமாகவே சீஸ் சேர்த்துக்கலாம். அதனோட டேஸ்ட்டும் அந்த டெக்ஸ்சரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சீஸ் அதிகமாக சேர்த்துறப்ப சீஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. எல்லாமே சேர்த்தியாச்சு, ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். டேஸ்ட் பார்த்தப்ப இன்னும் கூட கொஞ்சம் நம்ம சீஸ் சேர்த்துக்கலான்னு தோணுச்சு. சீஸும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு பத்தலை, காரமும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு ப்ரக்கோலி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். எல்லா பாஸ்தாவுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லா பாஸ்தாவுமே சேர்த்தியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதனோட கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. லைட் க்ரீன் கலரில் பிஸ்தா கலர் மாதிரி இருக்குங்க. டேஸ்ட்டும் அப்படி தாங்க, நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்றாத ஒரு டேஸ்ட்டு. அவ்வளோ வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது உங்களுக்கு எந்த ஹோட்டல்லையுமே கிடைக்காது. யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூடயும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஏன்னா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்பவே பாராட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. நிஜமாகவே நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது. ப்ரக்கோலி வேண்டான்னு சொல்கிறவங்க கூடயும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்குங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ப்ரக்கோலி சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி க்ரீமியாக பண்ணுறப்ப நமக்கு ஆறுனா கூடயும் கெட்டியாகாது. இப்போ நம்ம சுட சுட பரிமாறிடலாங்க. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க, ரொம்பவே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு அடிக்டே ஆகிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அப்படி தாங்க தோணும். நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அடிக்கடி செய்ய தோணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புதுவிதமான ரெசிபீஸுக்கெல்லாம் நம்ம சேலம் புனிதாஸ் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேங்க. வாவ், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.